ஒரு ஸ்வீட் இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. என்னது நம்ம செலிப்ரேஷன்ல குறையா? நமக்கெல்லாம் ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அத பத்தின தகவலோட ஜீவா வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஜீவா. லெட்ஸ் வெல்கம் ஜீவா. அழகான இப்பூந்தோட்டத்தில் வணக்கம் கூறி என்னையும் இணைத்துக் கொள்கிறேன். உள்ளுறங்கும் புலியினை வெளிக்கொணர்ந்து நிறுத்தி களிகொண்ட ஆட்டங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் நம்மை நாம் கொண்டாடவும் பயின்று கொண்டிருக்கிறோம். தன்னலம் பாராமல் தங்களின் நேரம், பொருள் மற்றும் உழைப்பினை இச்சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்து பங்களிக்கும் சிறந்த மங்கையரை நாம் இங்கு கௌரவித்து கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட விருதாளரை பற்றிய சிறிய அறிமுகம் இதோ உங்களுக்காக. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திரு கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையார் சரோஜா அவர்களுக்கும் இளைய புதல்வியாக பிறந்தவர். எம்எஸ்சி எம்ஃபில் பட்டம் பெற்று கம்ப்யூட்டர் சயின்ஸில் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் பட்டம் பெற்று தற்போது லீட் கன்சல்டன்டாக என்சிஎஸ் பிரைவேட் லிமிடெடில் பணியாற்றுகிறார். சிறு வயது முதலே நடனம், நாடகம் மற்றும் விளையாட்டு என்று பல துறைகளிலும் வெற்றி கொடி நாட்டியவர். இவ்வார்வங்களின் தொடர்ச்சியாக சிங்கையில் 2009ஆம் ஆண்டு முதல் இவர்தம் இணையர் ரமேஷ் அவர்களுடன் இணைந்து கிராமிய கலைகளாம் ஒயிலாட்டம், கரகாட்டம், கிட்டி, சிலம்பம், பறை இசை போன்ற பல்வேறு கலைகளை பயிற்றுவித்து வருகிறார். பிரபஞ்ச ஆற்றல் குடில் என்ற குழுவுடன் 2015ஆம் ஆண்டில் இணைந்து நம் வழித்தோன்றல்களுக்கு இக்கலைகளை பயிற்றுவித்து சமூக மன்றங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகளை படைத்தும் வருகிறார். அவர்தான் நம் மதிப்பிற்குரிய அருணா ரமேஷ் அவர்கள். 2025ஆம் ஆண்டின் சிறந்த மங்கை என்ற விருதை பெறும் விருதாளரை அறிமுகப்படுத்தி அழைப்பதில் யோகமும் வாழ்க்கையும் அமைப்பு பெருமிதம் கொள்கிறது. அருணா ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்கி சிறப்பிக்க மனமும் உடலும் நன்னிலை கொள்ள நலம் பேணி நற்பாதை நமக்களித்து சீரிய பணியினை செம்மையுடன் நமக்களிக்கும் நமது ஆசான் பிரியா அவர்களை பீடு நடையிட்டு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நமது விருதாளருக்கு பூங்கொத்தனை வழங்காவிட்டால் எப்படி? வழங்கி கௌரவிக்க பூமகள் இவளா, பொன் மென்தூரல் எனலாம், அதிரடி காட்டுபவர் ஆனால் அதிராமல் என்று நாம் அனைவரும் அறியும் நமது உமா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது விருதினை நமது பிரியா அவர்கள் வழங்குவார்கள். கைத்தட்டல் இன்னும் பலமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சமோசா எல்லாம் உள்ள போச்சா? 2 டீ போனதா கேள்விப்பட்டேன். ஏன் டீயை யாரோ எடுத்துட்டாங்க. நமது சிறப்பு விருந்தினரை ஓரிரு வார்த்தைகள் நம்மிடம் பகிருமாறு வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிரியா சும்மா கூட்டிருந்தாங்கனாலே வந்திருப்பேன் நான். திடீர்னு கெஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு விஷயத்த. ஒரு பர்த்டே சமயத்தில் ஒரு குழந்தைக்கு எக்ஸாமும் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா இங்கே எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் ஆடுறீங்க. நான் வந்து டான்ஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எனக்கு என்னென்னா அந்த டான்ஸை என்ஜாய் பண்ணுறதா, ஆகா இவங்க மேலே கூடுன்னு சொன்னாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. ரொம்ப நன்றி இந்த ரெகக்னைசேஷனுக்கு. ரொம்ப வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்வையில் மட்டும் பார்க்காம அடுத்தவங்க பார்வையிலையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இது. இது வந்து என்னுடைய கணவர் முதல்ல வந்து கிட்டி அப்படிங்கிறத ஆரம்பிக்கும்போது
அது தடை இல்லாமல் இது ஒரு கலைக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு உள்ளே போனது தான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய நண்பர்களோடு சேர்ந்து குடும்பத்தினர்கள் ஆதரவோட ஒரு பெரிய விஷயமா இதை கிட்டி, ஒயிலாட்டம், பறை, மயிலாட்டம், கரகாட்டம் எல்லாமே நிறைய என்னென்ன பாரம்பரிய கலைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சிலம்பம் எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். எங்கள் குழுவில் இருக்கிறவங்களும் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியாவுக்கு ரொம்ப வந்து நான் ரொம்ப அட்மையர் ஆன ஆள் வந்து பிரியா அப்பையிலேருந்து. ஆனால் என்னால் வந்து டைம் ஒத்துழைக்க முடியாதனால இந்த குரூப்பில் அந்த நேரத்துக்கு சேர முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ரொம்ப நன்றி பிரியா. ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. பெண்கள் போற்றும் வகையில் சமுதாயத்திற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவும் பெண்களை கண்டறிந்து வருடந்தோறும் விருது வழங்கும் ஏற்பாட்டில் இந்த வருடம் முதன்முறையாக திருமதி அருணா பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள் திருமதி அருணா.